எங்கேயோ பிறந்த போப்பு வந்து திருநெல்வேலியில உட்கார்ந்து இருந்து படிச்சுட்டு போப்பு லண்டனுக்கு போன அப்புறம் அவருடைய ஆசிரியரோட நடந்துட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு, திருவாசகம் என் மனசு ரொம்ப உருக்கிடுச்சு, அதை எழுதணும்னு, எனக்கு வயசா எழுத முடியாதுன்னு. அவரை விட சின்ன வயசு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எழுதலாங்க நீங்கன்னு. இல்லைங்க வயசாயிடுதுன்னு. இல்ல எழுத முயற்சி பண்ணுங்க, இறையருள் இருந்தா நீங்க இருப்பீங்கன்னு. எழுத முயற்சி பண்ண போப்ப அதுக்கப்புறம் 20 வருஷம் எழுந்து திருவாசகத்துக்கு ஒரே எழுதிட்டான். இருப்பமான சந்தேகப்பட்டு யார்கிட்ட பேசினாலும் அந்த இளவயதுக்காரன் இறந்து போயிட்டான். போப்பு என்ன எடுத்தார், நமச்சிவாய வாழ்க நாரந்தாள் வாழ்க விட்டுட்டான். இங்க வெள்ளக்காரன் தானே, தன்னுடைய பக்கத்துல ஒவ்வொரு பக்கத்திலும் மேல எழுதுனது வேற ஒண்ணும் இல்லை, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது எல்லா சமயத்துக்கும் ஒத்துருக்கும் இல்ல. கடவுள் ஒருவன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அவன் கிரைஸ்டா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், சிவபெருமானா இருக்கலாம், ஏதோ ஒரு சாமி. அதை மட்டும் எழுதிட்டு திருவாசகத்தில் ஒரு இடத்துக்கு ஒரே எழுதுற பொழுது அவருக்கு கண்ணீர் வடிஞ்சிருக்குது. கண்ணீர் வடிஞ்சு அந்த பக்கமே அழிஞ்சிருக்குது. திரும்ப அதை எழுதலை என் போப்பு. அங்கே இருந்து எழுதுற பொழுது எழுதுறாரு, இந்த இடத்தில் எழுத்துக்கள் அழிந்திருப்பதற்கு காரணம் என் கண்களில் நிரம்பி நின்ற நீர். இதை அழித்தேன் என்று சொன்னால் திருவாசகத்தில் நான் எப்படி உருகினேன் என்கிற அந்த பெருமையை இறைவன் எனக்கு அழித்தானே, அதை அழித்தது போலாகும். ஆகவே நான் அழிக்க மாட்டேன். நீ அப்படியே படிச்சுக்கோ, இதுல என்ன இருக்குன்னு உன்னால கண்டுக்கிட முடியும். போப்பு தாமஸ் பெஸ்கி தானே வீரமாமுனிவர் ஆனான். அங்கேருந்து வந்தவன் சார், வெளியில இருந்து வந்தவன் எல்லாம் படிச்சான் சார். இவன் தான் சார் திமிர். இவன் திமிர் இருக்கு. இவன் கேட்டா போதும், நாங்கள் கங்கை வென்றவர்கள், கடாரம் வென்றவர்கள், ஈழம் வென்றவர்கள், சிங்களம் வென்றவர்கள், இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிற லோக்கல் டீக்கடை வைத்துக் கொண்டிருக்கிறோம், வச்சுக் கொள்ளும். போடா, என்ன கங்கை கடாரம் சிங்களம் சொல், சென்றிடுவீர் 8 திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். நான் பாரதி போ வெளியே. என்ன சொன்னா, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். தெளிவா வச்சுக்கிடுங்க, மாப்பசான் கதை இல்ல. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூற்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும். புதுசு எழுதுனா அவன் தானே சார் தைரியமா புதுசு எழுதுனா. வேற எவன் சார் எழுதுனா? நெஞ்சில் உறவு நின்றி நேர்மை தருணமின்றி வஞ்சனை செய்வாரடி, கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி, உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பி திரிவாரடி, கிளியே செய்வதறியாரடி. எத்தனை சிறந்த கவிஞன்னு உங்களை எல்லாம் கேட்கிறேன். நீங்க எல்லாம் எழுதலாம், யாரெல்லாமோ எழுதுறாங்க, நீங்க எழுதுனான்னு. தமிழ்நாட்டுல பத்திரிகை எல்லாம் படிக்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு செட் எனக்கு அதான் விசித்திரமா இருக்கு. ஒரு செட்டே வச்சிருக்காங்க, இன்னார்தான் இன்னது எழுது, இன்னார்தான். என்னையே கூப்பிட்டது சாமிநாதனுடைய பெருந்தன்மை. அவங்க எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு சில பேருக்கு அதான் கத்தாரை காமூர்னா தான். அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, அன்னைக்கு உங்க பேச்சை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நாங்க பாரதி ராஜா. இன்னைக்கு அவருக்கு எத்தனை வேலை இருக்கும். இது எவ்வளவு பெருந்தன்மை. அது நல்ல படிச்சவனுக்கு, காதலிக்க தெரிஞ்சவனுக்கு தாயா அதை தெரியும். சில பேர் கால் மேல கால் போட்டுக்குவான். பைரன் மாதிரி இல்லம்மா பைரன். ஆனா வப்பா அங்க, வப்பா லண்டன், வாத்தாளுக்கு அங்க நியூயார்க்கு. செல்லி இருக்கானம்மா பிஞ்சிரும். இங்க இருக்குடா உன் செல்லி பைரன்லாம் தூர வைகி. எங்க ஊருக்காரன் சாதாரணமா சொல்லியிருக்கான். அவையார்ட்ட போய் கேட்டா, இந்த பாரதி ராஜா மட்டும் என்ன இவ்வளவு பிரமாமா படம் எடுக்காருமா, இளையராஜா மட்டும்தான் மியூசிக் சூப்பரா போடுறாரு, வேற யார் வந்தாலும் நிக்க முடியல இப்பெல்லாம் கேட்டு அந்த அம்மா சொல்லு, வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரை யான் தேன் சிலம்பு யாவருக்கும் செய்கறிதால் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. வான்குருவி கூடு நம்ம செய்ய முடியுமா? நம்ம இன்ஜினியர்ட்ட செய்ய சொல்லுங்க, இன்ஜினியரே ஆபத்து. கூடு செய்ய சொன்னா இது ரொம்ப டேஞ்சர்ல. ஒரு பெரிய கட்டடம் கட்டிட்டு இருந்தாங்க எங்க அப்பா, ஒரு சின்ன பாந்து விழுந்துருச்சு. விளையாட்டாங்களை கூட்டு அவங்க ரொம்ப வாழ்க்கை பாடம் சொல்லி தருவாங்க. எங்கப்பா அந்த இன்ஜினியர்ட்ட கேட்கிற மாப்பிள்ளை என்ன சொல்லலாம் பாருங்க. மாப்பிள்ளை அந்த பொந்து என்ன பண்ணணும்னா, அவன் இருந்தாலும் டேப் எல்லாம் வச்சு கலந்தங்க போய் எழுத ஆரம்பிச்சான். எங்க கொத்தனார் எங்க இருந்து வந்தாரு சிப்பேவில்ல, மாப்பிள்ளை இதை பாருன்னா அவன் டக்குன்னு செங்கல 4 தட்டு தட்டி உள்ள வச்சு பூசிட்டு போயிட்டான். இவன் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அது 20 சென்டிமீட்டர்ஸ் இன்டு, மாப்பிள்ள நீங்க போங்க, அது பூசியாச்சு, உங்க வேலைய நீங்க பாருங்க. யாரு? எங்க அப்பா சொன்னாங்க, இதெல்லாம் எழுத்து படிப்பாக